உறவுகளுக்கு வணக்கம். நான் 2026 தேர்தல் பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். தேர்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 வருஷம் நம்ம எப்படி வாழப் போறோம்? நம்ம எந்த நிலையில நம்மளுடைய பொருளாதாரம் இருக்க போகுது? அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு தான் தேர்தல். நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆட்சியாளர்களுக்கு நம்ம மேல 5 வருடங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா, அவர்கள் மேல நமக்கு 1 நாள் மட்டும் தான் அதிகாரம். அதுதான் அந்த தேர்தல் நாள். தேர்தல் அப்படின்னாலே நம்ம யார் தலைமையில இருக்க போறோம்? நம்மள யார் நல்வழியா நம்மள ஆட்சியில நடத்துவாங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது. மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தேர்ந்தெடுப்பது தான் தேர்தல். அப்படி இருக்கும் பொழுது, சிலர் தவறான ஒரு புரிதல்ல இருப்பாங்க. எப்படின்னா, இப்ப யாரோ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் கட்சியில காசு குடுத்து நிக்கிறான். அது அவன் கட்சி, அ அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு இருக்கும். அப்படி அப்படி கிடையாது. இப்போ நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை தீர்மானிக்கக்கூடியது. எப்படின்னா, நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து, நம்ம குடிக்கிற நீர்ல இருந்து, நம்ம உடுத்துற உடையில இருந்து, நம்ம படிக்கிற படிப்புல இருந்து, நம்ம போகிற வேலையில இருந்து, நம்மளுடைய உடல் நலத்த பாதுகாக்கிற சுகாதாரம் வரையும் தீர்மானிக்கக்கூடியது இந்த அரசியல் தான். அப்படிப்பட்ட இந்த அரசியல், இந்த ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற முதல் கடமை நம்மகிட்ட இருக்கு. நம்ம 1000த்திற்கும் 500க்கும் 2000த்துக்கும் 3000த்துக்கும் இந்த மாதிரி மற்ற இலவச திட்டங்களுக்கும் நம்ம கவர்ச்சிக்கு மயங்கி நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல ஒரு தேர்வா இருக்காது. ஏன்னா, மக்கள் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியில நீங்க பார்த்திருப்பீங்க. மாணவர்களுடைய போராட்டமா இருக்கட்டும், மீனவர்களுடைய போராட்டமா இருக்கட்டும், விவசாயிகளுடைய போராட்டமா இருக்கட்டும், மருத்துவர்களுடைய போராட்டமா இருக்கட்டும், அங்கன்வாடிகள் போராட்டமா இருக்கட்டும், எல்லாருமே போராட்டத்துல தான் இருக்காங்க. போராடுகிற இந்த மக்களை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, எல்லாமே நடுத்தெருவுல ஒண்ணா கூடி போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அந்த சமயத்துல ஆட்சியாளர்களுடைய அதிகாரம் அவர்கள் மேல இருக்கு. ஆனா, மக்களுக்கு ஒரு நாள் அதிகாரம் இருக்கு. அந்த மக்களின் அதிகாரம் அவர்களுக்கு வருகின்ற நாள் தான் இந்த தேர்தல் காலம். அந்த நேரத்துல நீங்க பாருங்க, மக்கள் போராடும்போது போராட்ட காலத்துக்கு வராத அமைச்சர்களும், முதலமைச்சரும் சரி, தேர்தல் காலத்துல அப்படியே அந்த சூழ்நிலை மாறி, மக்கள் போராடியிருந்த நடுத்தெருவுல அவங்க வருவாங்க. வாக்கு கேட்டு. இலவச கவர்ச்சி திட்டங்கள குடுத்து, 1000, 2000 குடுத்து, இன்னொரு தடவ நம்மள ஏமாத்தி நம்மளே ஆண்டுடலாம் அப்படின்னு வருவாங்க. அந்த மாரி வருகிற கூட்டத்துக்கு, அவர்கள் எப்படி நம்மள கண்டுக்காம இருந்தாங்களோ, அதே மாரி நம்மளும் கண்டுக்காம, ஒரு நல்ல அரசியல் கட்சிய, ஒரு நல்ல தலைமைய, மக்களுக்காக மக்கள் போராடும்போது, போராட்டத்து காலத்துல மக்களோடு மக்களா நிற்கின்ற ஒரு தலைவன நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த 1000, 2000, 3000 இந்த மாரி மக்களுக்கு தேர்தல் நேரத்துல காசு குடுத்து காச வாங்காம, இலவச கவர்ச்சி திட்டங்கள குடுத்து மக்கள ஏமாத்தாம, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியும், நம்மளுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சியையும் முன்னோக்கி திட்டங்கள வச்சு ஒரு தலைவன் நிக்கிறான், ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்க வேண்டியது ஒரே ஒரு பதில் தான். அது நாம் தமிழர் கட்சி. தேடி பாருங்க. இப்ப நான் முதல்ல பேசின மாரி, நம்மளுடைய வாழ்வியல தீர்மானிக்கிற விஷயங்கள்ல உணவு. நம்ம உணவுக்கு தேவையானது விவசாயம். அந்த விவசாயத்த மற்ற கட்சிகள் என்னவா பாக்குது? நாம் தமிழர் கட்சி விவசாயத்த அரசு பணியாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆடு, மாடு, கோழி வளர்த்தல் அரசு பணியாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் இத கேலி செய்றாங்க. அது எப்படின்னா, ஆடு, மாடு வளர்த்தல் இது இப்ப படிச்ச பசங்கலாம் எல்லாருமே சீமான் மலையிலயும், காட்டுலயும் கொம்பு வச்சு ஆடு, மாடு மேய்க்க சொல்றாரு. இல்ல. நீங்க வெளிநாடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? வெளிநாடுல இந்த ஆடு, மாடு வளர்த்தல்ன்ட்டு ஒரு பெரிய பண்ணைகள் இருக்கும். ஒரு பெரிய தொழிற்சாலைகள் இருக்கும். இப்ப மாட்டிலிருந்தே பார்த்தீங்கன்னா, பால்ல இருந்து நெய், வெண்ணெய் அந்த மாரி நெறைய விஷயங்கள் அதுலருந்து தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள். அது எல்லாத்தையும் உற்பத்தியாக்கி அது ஒரு ஃபேக்டரி தொழிற்சாலையில மூலியமாக பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு, அதன் மூலியமாக பொருளாதார வளர்ச்சி. அது எத்தன பால் வருது? நம்ம அதுக்கான எவ்வளோ போகுது, விக்குது? எவ்வளோ இருக்கு? அதுக்கு எல்லாத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக தேவை இருக்கு. அதுல ஒரு அக்கவுண்டன்சி தேவை இருக்கு. இப்ப மாடுனா, அது மாட்டு சார்ந்த அந்த மருத்துவம் அந்த மாடுகளுக்கான மருத்துவம் தேவை இருக்கு. உற்பத்தினா ஃபுட் புரொடக்ஷன் உணவு உற்பத்தி. அதற்கான நிர்வாகிக்க தேவைகள் இருக்கு. அவ்வளோ வேலை வாய்ப்புகள் அது மூலியமும் இருக்கு. நான் ரொம்ப விரிவா சொல்லாம கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். அந்த மாரி. இப்ப தற்சார்பு பொருளாதாரம். அத வச்சு நாம் தமிழர் கட்சி திட்டங்கள் வகுத்திருக்கு. எப்படின்னா, இப்ப இருக்கின்ற இந்த அரசு அ
45,000 கோடி, வருடத்திற்கு 45,000 கோடி தரக்கூடிய மதுபானத்தை நம்பி இருக்கு. ஆனா பால் மூலப்பொருட்கள், பால், நெய், வேற என்னென்னலாம் இருக்கு, வெண்ணெய், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதன் மூலியமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரு ஆண்டு மதிப்பு பார்த்தீங்கன்னா 3,00,000 கோடி. 45,000 கோடி எங்க இருக்கு? ஆனா 3,00,000 கோடி எங்க இருக்கு? எது நமக்கான வளர்ச்சி? மது ஒரு உயிரை பறிக்கக்கூடியது. ஆனா பாலோ, பால் சார்ந்த வகைகளோ அது அப்படி கிடையாது. நமக்கு பால் ஆந்திராலேருந்து வருது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆந்திரா கிட்டேருந்து வாங்குறத நம்ம மது கடைகள மூடிட்டு, நம்ம பால் உற்பத்தியில நம்ம சேர்ந்தா, நம்ம எப்படி வளர்ச்சி இருக்கும்? அப்படின்னு தான் அது திட்டம். அடுத்ததாக நீர். இப்ப இருக்கிற ஆட்சியில பார்த்தீங்கன்னா, ஏரி, குளங்களாகட்டும், கண்மாய்களாகட்டும் எல்லாமே வெட்டாந்தரையாக மாற்றப்பட்டு, எல்லாமே அபார்ட்மெண்ட்ஸ், அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றப்பட்டு, நம் நாட்டினுடைய இந்த நீர் ஆதாரம் அற்றுப்போக செய்கிறது. இதனால நீருடைய தேவை அதிகமாகி, அது விற்பனைக்கு ஆக்கப்பட்டு, இப்ப எல்லாருமே இலவச நீரே கிடையாது எங்கேயுமே. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தெருக்குழா அந்த மாரி வரும்போது, பாலாறு அந்த மாரி வரும்போது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீர் விற்பனைக்கே இல்ல. ஆனா இப்ப எல்லாமே எல்லாரோட வீட்லயுமே நீர் விற்பனைக்கு வந்திருக்குன்னா, அத வச்சு ஒரு அரசியல்வாதிகள் அத வச்சு மக்களுடைய தேவைய அவங்களோட பயன்படுத்தி, அவங்க அது மூலியமா பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது. உணவும், நீரும் மக்களுக்கு அடிப்படையான ஒன்று. அதனால நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுதுன்னா, இப்ப இருக்கிற இந்த ஏரி, குளங்கள் தூர்வாருறது மட்டும் இல்லாம, பழைய ஏரிகளும், பல குளங்களும், அணைகளும் நாம் தமிழ் கட்சி கட்டி, இந்த நீரின் தேவைய நாங்க பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படி பண்ணும்போது தான் அந்த நீர் அந்த தேவை குறையும் பொழுது, ஒரு தூய குடிநீர் கிடைக்கும்போது, அது விற்பனைக்கு வராது. எங்கேயுமே வாங்கி நம்ம குடிக்க மாட்டோம். ஏன்னா அரசே தூய குடிநீரை இலவசமா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கல்வி. ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை எல்லாமே இலவசமா அரசே நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்களுக்கு தேவையான சுகாதாரமான வாழ்வு. அதுக்காக இந்த மருத்துவமனைகளில சாதாரண சிகிச்சையில இருந்து உயர்தர நவீன சிகிச்சை வரைக்குமே நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில மக்களுக்கு மருத்துவம் இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உணவுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயத்த தொழில நம்ம ஊக்குவிக்க போறோம். நீர் வேளாண்மைய நம்ம பெருக்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கான கல்வியும் இலவசமாக கிடைக்க போகுது. நமக்கான மருத்துவமும் இலவசமா கிடைக்க போகுது. நம்ம எப்படி வாழப் போறோம்? நமக்கு காசோ, பணமோ அது நம்ம நாம் தமிழ் கட்சியில இலவசமா குடுக்க மாட்டாங்க. நம்ம வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும். நாம் தமிழ் கட்சி நிலம், வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி, அதன் மூலியமா தமிழ்நாட்டுல வேலைவாய்ப்புகள அதிகரிக்க செஞ்சு, நம்ம தற்சார்பு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய நாம் தமிழ் கட்சி அதிகமான வேலைவாய்ப்புகள இளைஞர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மக்கள் இலவசங்களுக்கு ஏந்தி வேலை செய்கின்ற அந்த நிலையிலிருந்து வெளியே சோம்பேறிகளாக மக்கள் இன்னொருத்தருடைய கையை எதிர்பார்க்கும் அளவு, அதாவது ஆட்சியாளர்கள் எதனா நமக்கு இலவசமா குடுத்துற மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு ஏழ்மை நிலையில மக்கள வைக்கிற அந்த திட்டத்துல இருந்து மாற்றா, நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டின் மக்களுடைய மனநிலைமையும், அவர்களுடைய பொருளாதாரத்தையும் எப்படி நம்ம வளர்த்து எடுக்க முடியும் அப்படின்னு சிந்திச்சு, பல திட்டங்கள்ல 2026 தேர்தல் அறிக்கையா நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்காங்க. அத நீங்க இணையதளங்கள்ல தேடி கண்டுபிடிக்கலாம். மக்களாகிய நீங்கள் தான் பார்க்கணும். இப்ப எந்த கட்சி இலவசங்களையும், கவர்ச்சி திட்டங்களையும் குடுத்து மக்கள ஏமாத்தலாம், எப்படியாச்சும் வாக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்களா? இல்ல மக்களுடைய அடுத்த நிலை, அவருடைய வாழ்வாதாரம் எப்படி வளருது? நம்மளுடைய நாட்ட அடுத்த நிலைக்கு எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ட்டு, இலவச திட்டங்களையும், கவர்ச்சி திட்டங்களையும் விட்டுட்டு, இந்த நாட்டின் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை எந்த கட்சி முன்னிறுத்துது, எந்த தலைவன் முன்னிறுத்துறான்றத பார்த்து நீங்க வாக்கு செலுத்துங்க. அப்படி நீங்க தேடுனீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வேண்டிய ஒரே தலைவன் அண்ணன் சீமான். நமது சின்னம் விவசாயி.